கம்யூனிஸ்ட், திமுக இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. இவங்க மாநாடு போடுவாங்க, கறி விருந்து போடுவாங்க. அதனால இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. உளவுத்துறை எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அனுமதி வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. எப்படிங்க? எல்லா சமுதாய தலைவரையும் கூப்பிட்டுருக்கோம். ஆமா, யார் வந்துட்டா மேல் தான் தெரியும். இல்லை, இப்போ மேலே பார்க்குறதுக்கு கூட நாங்கள் போனால் தமிழ்நாடு போலீஸ் தான் தடுக்குது. நாங்கள் பல தடவை மேலே போய் பார்க்கணும் அப்படின்னு போனால் போலீஸ் உடனே அங்கே வந்துட்டாங்க. ஒரு போலீஸ் பெரிய படையை வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. அதனால் மத்திய சரட்டி அணுகிறோம். இந்த மாநில சர்க்காரும் கூட அவங்க வற்புறுத்தணும், மத்திய சர்க்கார்ட்ட சொல்லணும். அவங்ககிட்ட சில ரைட் இருக்குது, அவங்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டுருக்கோம். தொடர்ந்து வந்து உட்பட பல இடங்கள் வந்து இந்துக்கள் மாற்று மதத்துக்கு கட்டி நடந்த கோயிலுக்கு பொதுவாக இந்த அரசாங்கமானது சிறுபான்மை ஆதரவு அப்படி ஒரு மக்கள் மத்தியில் பரவி இருக்குது. சிறுபான்மையருக்கு ஒரு வேகமான ஒரு உத்வேகம் வந்திருக்குது. அதனால பெரும்பான்மையரை மிரட்டிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருந்தேன். இப்போ வந்து சொன்னாங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் பெருமாள் கோயில்பட்டி அங்கே இந்துக்களை தாக்கியிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில் இது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. இன்னைக்கு அப்படித்தான் இந்த அரசாங்கமானது இருக்கின்றது. இப்படி பல்வேறு ஊர்களில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, மதமாற்றம் நடக்குது. இதுக்காக தான் இந்து மொழி ஆரம்பிச்சு அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பெருமாள் கோயில்பட்டி பற்றி அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இந்த அறநிலைத்துறை சம்பந்தமான மண்டபங்கள்ல பாத யாத்திரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாடு அறநிலைத்துறை சார்ந்த கம்யூனிஸ்ட், திமுக இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஆன்மீக பெரியவங்கெல்லாம் சேர்ந்து செலவு பண்ணி பாத யாத்திரை வர்றவங்க அங்கே தங்கி வர்றதுக்காக அது கட்டப்பட்டது. இவங்க மாநாடு போடுவாங்க, கறி விருந்து போடுவாங்க. அதனால் இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக திண்டுக்கல்லிலேயே அபிராமி அம்மன் பக்தர்களுடைய மாநாடு நடத்துவதற்கான ஒரு யோசனை இருக்கின்றது. மேலே வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யோசனை இருந்துட்டு. இந்த வருஷம் அது ஏதோ ஒரு ஊரில், என்ன ஊரில் நான் இப்போ ஒரு மல்டர் நடந்தது இல்லை, அந்த திருப்போணம் மல்டருக்கு அதை விட்டுட்டு இந்த டிஜிபி சொல்கிறாரு விநாயகர் சதுர்த்தி அதில் சம்மந்தப்படுத்துகிறார். விநாயகரெல்லாம் அங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது, புதுசாக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் தொடர்ந்து ரெண்டு அரசாங்கமுமே நாங்கள் ஒரு விநாயகர் வைக்க ஆரம்பித்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 1.5 லட்சம் இடங்களில் வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து அவங்க இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்துக்கள்லாம், இந்து பக்தர்கள்லாம் சேர்ந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லா வீடுகளையும் கிட்டத்தட்ட 15 லட்சம் வீடுகளில் போன ஆண்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு மேலே அதிகமாக வரும். இதை ஒன்றும் தடுக்க முடியாது இந்த அரசாங்கம். சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. முந்தான சொன்னாங்க ஒரே நாளில் 8 கொலை நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருக்குது. குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போதை தான் காரணமாக இருக்குது. எங்கே மர்டர் நடந்தாங்க கூட எப்படி பண்ணான்னாக்கா அந்த போதை தான் வந்து முன்னாடி நிற்குது. உளவுத்துறைக்கு நல்லா தெரியுது எங்கெல்லாம் போதை கஞ்சா விற்குது அப்படின்னு தெரியுது. உளவுத்துறை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கெடும். ஹிந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை. ஆனால் வந்து இந்துக்களுக்கு ஆதரவு யார் குரல் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு இந்து முன்னணி ஆதரவு இருக்கும்.
குறிப்பாக திண்டுக்கல் இந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் மேலே கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அதே மாதிரி எல்லா கட்சியும் இங்கே கூப்பிடலான்னு இருக்கோம். ஒரு யோசனை இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய குரல் கொடுக்கணும்னு கூப்பிடலான் இருக்கோம். யாரெல்லாம் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதை பற்றி நம்ம யோசனை பண்ணுவோம். சார், பழைய மணிப்பட்டி சுரங்கம் திட்டம் போடுறாங்க. இல்லை, அது எனக்கு என்ன தெரியல, தெரியாமல் அது கருத்து சொல்ல. அது என்ன மாதிரி யோசனை நான் பார்த்தேன், பேப்பர்லையும் பார்த்தேன். நான் அது எனக்கு தெரியல. பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அமைச்சர்கிட்ட வந்து சம்மந்தமாக பெட்டிஷன் கொடுத்துருக்கு, இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுரங்க. இல்லை, அது எனக்கு என்ன தெரியல. தெரியாம நான் இப்போ அது வேணுமா வேண்டாமான்னு கருத்து நான் எப்படி சொல்கிறது. விழுப்புரம் இஷ்யூக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. கோயில் நிர்வாகமும் ஆடு மாடு பலியிடக்கூடாதுன்னா வாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மாடுக்கு அப்புறம் நம்ம பெருசாக பற்றி இல்லை, லண்டன் கோர்ட்லேயே அது முருகன் மலைன்னு தீர்ப்பாக இருக்குது. அது வந்து முருகர் மலை. முருகன் மலையில் வந்து மாமிசம் செஞ்சு சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. அதுக்காக தான் ஒரு பெரிய முருக பக்தர்களுடைய எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் அது விழிப்புணர்வு இருந்து தடுக்கும் தான் நினைக்கின்றோம். நிச்சயமாக அங்கே அது மாதிரி இருக்க இந்து முன்னணி அனுமதிக்காது. தொடர்ந்து அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கார்த்தி ஜோதிக்கும் மேலே தீவிரமேத்தருக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பல வருஷம் நடத்திட்டு இருக்கோம். நம்முடைய முன்னாள் இந்து முன்னணி தலைவர் இருந்த ராஜகோபால் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி தான் மல்டர் செய்யப்பட்டார். அவர் காலத்தில் அது ஆரம்பித்தது. தொடர்ந்து மேலே தீவிரமேத்தருக்காக போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கு. இந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 90% வந்து வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 99% நிறைவேற்றிட்டோம், நிறைவேற்ற சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மக்களை வந்து சந்திக்கிறோம், ஓரணியில் திறக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பயணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இதிலே பார்த்தீங்கன்னா 55 விஷயங்களுக்கு மக்கள் வந்து நேரடியாக வந்து அணுகலாம் அப்படின்றது. இப்போ இந்த 4 வருஷமாக வந்து 55 திட்டங்களும் வந்து அவங்க மக்களை சந்திக்காமல் வந்து இருக்காங்க. பொதுவாக இவங்க வந்து இந்து முன்னணி இந்துக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். முழுக்க இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்துட்டு இருக்குது. இதுதான் எங்களுடைய பாயிண்ட். இவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலை அப்படிங்கிறத மக்களினுடைய கருத்து. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பாக இருக்குது. இன்றைக்கு கூட ஒருத்தர் பேசிட்டு வரும்போது தொழிலதிபர் சொல்கிறாரு, எல்லாமே லஞ்சம் அறியிச்சு அப்படி சொல்கிறாங்க. இன்னைக்கு கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் அனுமதி வாங்கணும். அப்படி அனுமதி வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி எல்லா துறையிலையுமே வந்து லஞ்சம் பெருகிருச்சு அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இடம் சைட் போடணும்னா சரி, எந்த வாங்கினாலும் சரி, எந்த அனுமதி வாங்கினா கூட பல மடங்கு அதிகமாக இன்றைக்கி பணம் கேட்குறாங்க. கொடுத்தா தான் வேலை நடக்குது அப்படி சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி லஞ்சம் பெருகி இருக்குது. அதனால் அந்த ஆட்சி வந்து சொன்ன வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றுற மாதிரி தெரியல. தொடர்ந்து பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வரும்போது முதல்வர் வந்து அவர் வந்து ஏதாவது காரணத்துக்கு அவரை வரவேற்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயே செயல்பட்டு போவார். இப்போ வந்தப்போ கூட வந்து எனக்கு உடல்நல சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கேன் அப்படின்னா நான் அடுப்பு வர போகிறாரு, அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார். ஆனால் இந்த தடவை அவருக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை. ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர், எனக்கு நண்பர், உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.